Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா Sketchupல beginners-ஆ இருந்தீங்க அப்படினா பேசிக்கா என்னென்ன டூல்ஸ் தெரிஞ்சா நம்ம வந்து பில்டிங் வந்து ஒரு மாடல் கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து floor plan create பண்ணனும். ஓகேவா? சோ floor plan வந்து நீங்க AutoCADல இருந்தும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க வந்து Sketchupல கிரியேட் பண்றீங்க அப்படினாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்கா பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் ரெண்டு டூல் பாத்தீங்கன்னா லைன் அதுக்கு அப்புறம் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? சோ லைன் டூல் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து கிரியேட் ஆகும். சோ இப்படி ஒரு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ளோர் பிளான் எந்த மெஷர்மென்ட்ல வேணுமோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க வந்து இந்த ரெண்டு லைன் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணாமே எஸ்கேப் கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். சோ நீங்க அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கிரியேட் பண்ணுமானா தேவையில்ல, நீங்க இதில இருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டு எந்த மெஷர்மென்ட்டோ அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா லைன் டூல் வச்சு நம்ம ஒரு ஃப்ளோர் மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதுதான் பேஸ். அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து வால் கிரியேட் பண்ணனும் இல்லையா? சோ வால் கிரியேட் பண்றதுக்கு பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆஃப்செட் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ ஆஃப்செட் பாத்தீங்க அப்படினா இந்த டூல். சோ ஆஃப்செட் கிளிக் பண்ணிட்டு இங்க சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த சர்ஃபேஸ்ல ஏதாவது ஒரு பிளேஸ்ல வச்சு கிளிக் பண்ணிட்டு டிராக் பண்ணுங்க. ஓகேங்களா? டிராக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகும். இதுல உங்களுக்கு மெஷர்மென்ட்டும் இங்க டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஷோ ஆகுது இல்லையா? இந்த இடத்துல இப்போ 6 இன்ச் கொடுக்கிறேன். ஓகேங்களா? வாலோட திக்னஸ் 6 இன்ச் ஆர் 9 இன்ச் கொடுக்கலாம். சோ இப்போ 9 இன்ச் கொடுத்துக்கலாம். சோ 9 இன்ச் கொடுத்துட்டு என்டர் கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு சர்ஃபேஸா கன்வெர்ட் ஆயிருச்சு, இந்த இது ஒரு சர்ஃபேஸா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கு அப்புறம் மூணாவது டூல் பாத்தீங்க அப்படினா புஷ் ஆர் புல். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தது லைன் டூல், ரெண்டாவது பாத்தீங்க அப்படினா ஆஃப்செட், மூணாவது டூல் புஷ் ஆர் புல். ஓகேங்களா? சோ இந்த டூல் பாத்தீங்க அப்படினா கிளிக் பண்ணிட்டு இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா, இத கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வெச்சீங்க அப்படினாலே உங்களுக்கு டாட்டர் லைன்ஸ் மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டிராக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வால் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நம்ம வால் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளோர் அண்ட் தென் வால் ரெண்டுமே கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இது வந்து மூணாவது டூல். அடுத்து ஃபோர்த் டூல் பாத்தீங்க அப்படினா நமக்கு மெஷர்மென்ட் டேப். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போறீங்க அப்படினா இப்போ இந்த இடத்துலயே நீங்க வந்து ஒரு விண்டோ வைக்கணும் அப்படினாலும் என்ன பண்ணனும்னா இந்த மெஷர்மென்ட் டேப் எடுத்துட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து சில் லெவல் 3 ஃபீட் வைப்போம் இல்லையா? சோ 3 ஃபீட்டுக்கு ஒரு மாடல் லைன். ஓகேங்களா? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி தான். இதை நீங்க வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்மளுடைய ஹைட், விண்டோவோட ஹைட் எவ்வளோ 4 ஃபீட் இருக்கு அப்படின்னா அதுக்கும் ஒரு மெஷர்மென்ட் டூல் வச்சு ஒரு லைன் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க இருந்து எவ்வளோ ஆஃப்செட் அப்படிங்கறதும் கொடுத்துக்கலாம். இங்க இருந்து ஒரு 2 ஃபீட், அதுக்கப்புறம் வித் வந்து ஒரு 4 ஃபீட். ஓகேங்களா? இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போ நம்மளுக்கு உள்ள இருக்க சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா ரெக்டாங்கிள் டூல் வச்சு இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடைப்பட்ட, அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அதுல இடையில நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணணும் அப்படினாலும் நம்ம டேப் டூல் வச்சு தான் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து நாலாவது டூல். ஃபர்ஸ்ட் டூல் பாத்தீங்கன்னா லைன், ரெண்டாவது ஆஃப்செட், மூணாவது புஷ் ஆர் புல், நாலாவது பாத்தீங்க அப்படின்னா டேப். ஓகேங்களா? ஃபிஃப்த் டூல் பாத்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்றது. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் எரேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை எடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து இங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்கு எரேஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இந்த 5 டூல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் மாடல் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸும் கிரியேட் பண்றதா இருந்தா ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். சோ ரெக்டாங்கிள் எடுத்துட்டு நீங்க ரெக்டாங்கிளே எடுக்கணும்னு இல்லை, லைன் டூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைன் டூல் எடுத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஜஸ்ட் இது வரைக்கும் கிரியேட் பண்ணிட்டு இங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? லைன் ஆர் ரெக்டாங்கிள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா புஷ் ஆர் புல், அதுக்கப்புறம் ஆஃப்செட், மெஷர்மென்ட் டேப், அதுக்கப்புறம் எரேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 5 டூல் ரொம்ப முக்கியம். நீங்க ஸ்கெட்சப் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த 5 டூல் ஃபர்ஸ்ட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் போங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.